ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி LeetCode சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஏவிஎல் ட்ரீயில் எப்படி ஒரு நோடை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏவிஎல் ட்ரீனா என்ன, அதில் எப்படி ரொட்டேஷன் பர்ஃபார்ம் ஆகுது, ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை லிங்க்கில் தரேன், அதை செக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ இப்போது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஆட் பண்ணுறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு போன வீடியோவில் பார்த்ததை ஒரு ப்ரீஃப் கேஸாக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போது நம்ம போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோன்னா, ஒரு ஹைட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ ஹைட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம், ஆஸ் வெல் அஸ் பிஎஃப்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஒரே நிமிஷம், இது இடிக்குது. எஸ், ஓகே. ஸோ பிஎஃப்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆஸ் வெல் அஸ் நம்ம எப்படி ஒரு ட்ரீயை ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம், ரொட்டேஷன் பார்த்துருப்போம். ஸோ ரொட்டேஷனில் ரெண்டு டைப் இருந்துச்சு, என்னது? லெஃப்ட் ரொட்டேஷன் அண்ட் ரைட் ரொட்டேஷன். அது மட்டும் இல்லாமல் மெயினாக கேசஸ் பார்த்துருப்போம். எத்தனை கேசஸ் பார்த்துருப்போம்? இந்த 4 கேசஸை பார்த்துருப்போம், ஓகேவா? ஒரு 4 கேசஸ் பார்த்துருப்போம். என்னது? எல்எல், ஆர்ஆர், எல்ஆர் அண்ட் ஆர்எல், ஓகேங்களா? லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட் அண்டு ரைட் லெஃப்ட். ஸோ இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம், பட் கோட் வைஸாக பார்ப்போம், பட் தியரட்டிக்கல் வைஸாக அது எப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவை பார்த்துருக்கணும், ஓகேவா? ஸோ பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ இப்போது பிஎஃபோட ஃபார்முலா என்னதுப்பா? இப்போது நம்ம இது எல்லாமே தானே பார்த்தோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பார்க்கோம், கோடில் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது 2 பார்த்துடலாம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி எப்படி ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அஜெண்டாவில் பார்த்துடலாமா? இன்றைக்கான அஜெண்டா என்னது? நம்ம கோட் ஆடுக்கான தியரி அண்ட் கோட் இம்ப்ளிமெண்டேஷன், ஓகேவா? கோட் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, ஓகேவா, ஒரு நோடை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ ஓகேவா, நமக்கு நோடு என்ன இருக்கணும்னா, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு டேட்டா வந்துடும், ஓகேவா? அதே மாதிரி நமக்கு என்ன வந்துடும், அந்த நோடுக்கான லெஃப்ட் நோட் அண்ட் ரைட் நோட் ரெண்டுமே வந்துடும், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா ஹைட்டு வரும், ஓகேங்களா? நாம் என்ன பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் நோடுக்கான ஹைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்போம் இங்கே பொறுத்த வரைக்கும், கரெக்டாக? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் பைனரி ட்ரீயில் பார்க்குற மாதிரி இல்லை நார்மல் ட்ரீயில் பார்க்கும்போது நோடு, அதுக்கான டேட்டா, அதுக்கான லெஃப்ட் நோட் அண்ட் ரைட் நோட். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வரும், ஒரு ஹைட் ஆட் பண்ணும், ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கோடை பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நோடுக்கு நமக்கு 4 ஓகேங்களா ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் தேவைப்படுது. அது என்னென்னா நம்ம மேலே பார்த்துருப்போம்ல, ஓகேங்களா? அந்த மெத்தட்ஸ் தான். ஃபஸ்ட்டு மெத்தட் எதுனா நமக்கு ஹைட்டு, ஓகேங்களா? ஹைட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட், ஓகேங்களா? இது ஆப்ஷனல் தான், பட் ஏன் இது நம்ம எடுத்துக்கோங்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ரெண்டாவது என்னதுன்னா அந்த பிஎஃப், ஓகேங்களா, அதுக்கான மெத்தட், ஓகேங்களா? மூணாவது லெஃப்ட், ஓகேங்களா, ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட், ஆஸ் வெல் அஸ் அடுத்தது என்னதுங்க, ரைட், ஓகேங்களா, ரைட் ரொட்டேஷன், இதுக்கான மெத்தட். இப்போ ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாமா? ஸோ நம்ம அங்கே பண்ண அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கேயும் பண்ண போகிறோம், பட் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது என்னது, கோட் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஹைட், ஓகேங்களா? இந்த ஹைட்டை ஆப்ஷனல் மெத்தட் தான். ஏன், நமக்கு அந்த வேரியபிளே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஹைட் எடுத்திருப்போம், கரெக்டாக? பட் இங்கே அந்த கொடுத்துருக்க நோடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நான் ஒரு நோடே இல்லாமல் அந்த நோடை ஜஸ்ட்டு, ஓகேங்களா, நல்லா இருக்குது, எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதை செக் பண்ணால் எனக்கு எரர் த்ரோ பண்ணும், கரெக்டாக? ஸோ என்னால் எடுக்க முடியாது, ஹைட்டுங்கிறது எனக்கு எடுக்க முடியாது. ஏன், அந்த நோடே நல்லதுதான், ஓகேங்களா? இந்த நோடே நல்லா இருக்கும் போது நான் எப்படி அந்த ஹைட்டு செக் பண்ண முடியும்? ஸோ அப்போது இந்த நோடு நல்லா இருக்கும் போது நான் என்னவா எடுத்துக்கிறேன், 0 எடுத்துக்கிறேன். இந்த ஒரு கண்டிஷன்ஸ்க்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹைட்டுங்கிற ஒரு மெத்தடை எழுதியிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் இப்படியும் இதுலேயும் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக என்டாட், நமக்கு அந்த நோட் இருக்குல்ல, அந்த என்டாட் ஹைட்டும் சொல்லிவிட்டு அந்த டேரெக்டாக அந்த வேரியபிளையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ போத் வேஸில் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த யூட்டிலிட்டிஸ் மெத்தடை ஒன்று எழுதிட்டேன், ஓகேங்களா? அது என்னது, ஹைட்டுங்கிற ஒரு மெத்தட் எழுதிட்டேன், ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஓகேங்களா, கெட் பேலன்ஸ், அதாவது அந்த பேலன்ஸ் எடுப்போம்லாம், பேலன்ஸ் ஃபேக்டர் பிஎஃப்னு சொல்லுவாங்களே, ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா என்னது, போன வீடியோலேயே பார்த்துருப்போம், என்னது,
நமக்கு லெஃப்டோட ஹைட்டு மைனஸ் என்னது ரைட்டோட ஹைட். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஹைட்டை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த ஹைட் என்னது, லெஃப்டோட ஹைட் மைனஸ் என்னது ரைட்டோட ஹைட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வர வேல்யூ தான் நமக்கு என்னது, நம்ம பேலன்ஸ்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலாவும் பார்த்துருப்போம். எப்போ வந்துட்டு அது கரெக்டாக, அதாவது அன்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இல்லைன்னா எது பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பேலன்ஸ்டுன்னு எப்போ அந்த ட்ரீயை சொல்லுவோம், -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். இதாக இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்போ அன்பேலன்ஸ் ஆகும், ஓகேங்களா, 2க்கு மேலே. ஓகேங்களா? 2 இல்லை 2க்கு மேலே இல்லை -2. ஓகேங்களா? இதுக்கு கம்மியாக இருக்குன்னா அது என்னது, அன்பேலன்ஸ்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டும் நம்ம போன இதில் பார்த்துருப்போம். ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஓகேங்க. இன்னும் டெப்த்தாக வேணும்னா பழைய வீடியோவை செக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது தெரிஞ்சிருக்குமா, ஏன் கெட் பேலன்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாஸை இங்கே நம்ம செக் அவுட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இது ரெண்டை மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் முடிஞ்சுது. ஓகேங்களா? ஹைட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுது, பேலன்ஸ் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். கரெக்டாக? ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் மேட்ருக்கு வரப்போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா, நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டாக என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு வகையில் பண்ணுவோம். அது ஃபார்முலா பொறுத்து மாறும், கண்டிஷன் பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அது எப்போ மாற்றுவோங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ரொட்டேட் பண்ணுறது, கோல் அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போது அதுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எஸ். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், நான் ஒய் எக்ஸ் அண்ட் டி. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் ரொட்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரைட் ரொட்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்போ ரைட் ரொட்டேஷனாக என்ன ஆகும், இது இங்கே வரணும். கரெக்டாக? லைக் ஒரு சைடு இப்படி வரும். கரெக்டாக? ரைட் சைடு வரும். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இங்கே போயிடும், ஒய் இங்கே வந்துடும். நல்லா பாருங்கள், இந்த T2 எங்கே வரணும்னு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலாக இந்த ரைட் ரொட்டேஷனும் லெஃப்ட் ரொட்டேஷனும் கோடில் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மக்கப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கை சொல்கிறேன். அந்த ட்ரிக்கை மட்டும் லைக் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம பெருசாக ஒரு ட்ரீ எடுக்காமல், ஓகேங்களா, சிம்பிளாக ஒரு ட்ரீ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது என்னது, ஒரு ட்ரீ தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ட்ரீ வேணால் நான் சர்க்கிள் போட்டுட்டா. ஸோ இது ஒரு ட்ரீ. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ட்ரீ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை வேறு மாதிரி எந்த ரொட்டேஷனில் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் என்ன கேட்டால் இதே ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்மேட் வந்து அந்த 4 கேசஸ்க்கும் சப்போர்ட் ஆகும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால நான் பண்ணும்போது நான் என்ன பண்ணிப்பேன், இந்த ஃபார்மேட்டில் தான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன், லைக் நான் அதை கோடாக அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பேப்பரில் எடுத்து இதை போட்டு பார்த்தேன்னா என்னால் ஈஸியாக கோடால் போக முடியும். அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ட்ரிக்கை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன, ஒய் இங்கே வந்துடும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இது மூவ் பண்ணுறதுனால இது கீழே போயிருக்கும். ஓகேவா? இங்கே கீழே போயிருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த T2 எங்கே வரணும், நல்லா யோசிச்சு பாருங்கள். எக்ஸை விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸை விட அதிகம்னா இந்த இடம். கரெக்டாக? இங்கே தான் வரணும். கரெக்டாக? ரைட் சைடில் தான் வரணும். அதே மாதிரி ஒய்யை விட கம்மியாகவும் இருக்கணும். அப்போ என்னது, இந்த இடம் T2. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, ஒரு லெஃப்ட் டு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரைட் ரொட்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? இதுக்கு கோடு எப்படி எழுதலான்னு பார்த்துடலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு பெராமீட்டரில் என்ன வரும், எக்ஸ் வருது. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், ரைட் ரொட்டேஷன். இதுக்கு நான் கூட இங்கேயே எழுதலாம். ஓகேவா? ரைட் ரொட்டேஷன் என்ன சிம்பிளாக வச்சுக்கலாமா, ரைட் ரொட்டேஷன் ஆர்ஆர் ஒரு மெத்தட் இருக்குது. நமக்கு என்ன வருது, ஒய் நோடு வருது. கரெக்டாக? நோடுன்னு எழுதிடலாமா. ஸோ நோடு என்ன வருது, ஒய் வருது. நல்லா பாருங்கள், இப்போது நான் இந்த எக்ஸையும் எக்ஸுங்கிற நோடையும் நான் எடுக்கணும், T2 நோடும் எடுக்கணும். ஓகேவா? இதுதான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் மேலே. கரெக்டாக? இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது இது வந்து இது ஈஸியாக இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இதில் எவ்வளோ நோட்ஸ் வந்தாலும் சரி, இங்கே எவ்வளோ நோட்ஸ் வந்தாலும் சரி, இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நோடையும் எடுக்கணும். அதாவது நமக்கு கொடுத்துருக்க நோடோட
சைல்டு நோடு எடுக்கணும். ஓகேவா, லெஃப்ட் சைல்டு நோடு. ஓகேவா, நமக்கு என்ன இருக்கணும், இங்கே லெஃப்ட் இருக்கும் ரைட் இருக்கும். கரெக்டாக, நான் என்ன பண்ணுறேன், ரைட் ரொட்டேஷனுக்கு பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்கிற லெஃப்ட் நோடு எடுக்கிறேன். அப்போ லெஃப்ட் நோடுன்னு என்னது, இங்கே இருக்கிறது தான். கரெக்டாக, இந்த சைடு நமக்கு இல்லை, பட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி எடுக்கலாம், ஒய் டாட் லெஃப்ட். இது புரிஞ்சுதா, ஃபஸ்ட் இது. ஓகேங்களா, இதுக்கு நேம் நான் என்னென்னு வைக்கிறேன், எக்ஸ்ன்னு வைக்கிறேன். ஓகேவா, எக்ஸ் டாட் ஒய் டாட் லெஃப்ட். ஏன்னா அது லெஃப்ட்டு, நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டனால எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த நோடுக்கான ரைட் எடுக்கணும். ஓகேவா, அந்த நோடுக்கான ரைட் எடுக்கணும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நோடு. ஓகேவா, நோடு T2 ஈக்குவல் டு, ஓகேங்களா, எக்ஸ் டாட் என்னது, ரைட். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் புரிஞ்சுதா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு, நான் ஒன்றும் இல்லை, லெஃப்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ரைட் ரொட்டேஷன் பண்ணும், எனக்குன்னு ஒரு நோடு இருக்குது. கரெக்டாக, அந்த நோடோட லெஃப்ட்டு இருக்கிற டோட்டல் சப்ட்ரியை எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதை எதுன்னு ஸ்டோர் பண்ணுறேன், எக்ஸுங்கிறதுல ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த சப்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ட்ரிக்கான லெஃப்ட் இருக்கும் ரைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட சப்ட்ரியை எடுத்துக்கிறேன். ஓகேவா, மேபி அங்கே இல்லாமல் கூட போகலாம், இந்த எக்ஸாம்பிளில் இருக்குது. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நல்லுன்னு இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, இது புரிஞ்சுதா. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன். ஏன்டா இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேங்கிற கேள்வி வந்துச்சுன்னா நல்லா பாருங்கள். எனக்கு இந்த எக்ஸை நான் என்ன பண்ணும், மேலே மூவ் பண்ணும். அதே மாதிரி இதோட இந்த சப்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இதோட லொக்கேஷனும் நமக்கு சேஞ்ச் ஆகும், தவிர மீதி எதுவுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஈவன் இங்கே எவ்வளோ நோட்ஸ் இருந்தாலும் சரி, அது அப்படியே எனக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது எனக்கு இது வந்துருச்சா. இப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ண போகிறோம். நல்லா ப்ராப்பராக பாருங்கள், எப்படி ரொட்டேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா, லெஃப்ட் அண்ட் ரைட். எஸ். ஸோ இப்போது நல்லா பாருங்கள், நான் என்ன பண்ணணும், நான் மேலே கொண்டு வரணும். கரெக்டாக, இப்போ நான் மேலே கொண்டு வரணும். என்னது, இந்த எக்ஸு எனக்கு மேலே வரணும். அப்போது என்ன அர்த்தம், இதுக்கு கீழே இது வரணும். கரெக்டாக, அதனால நான் என்ன பண்ணுறேன், ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு, இல்லைன்னா என்ன பண்ணலாம், எக்ஸ் ரைட் சைட், நமக்கு என்னது, எக்ஸோட ரைட் சைடு தான் வரணும். கரெக்டாக, எக்ஸோட ரைட் சைடு தான் வரணும். ஸோ அதனால் எக்ஸ் ரைட் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், இந்த ஒய்யை நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஒய்யை செட் பண்ணுறேன். இதுதான் நமக்கு என்னது, டோட்டல் ஒய். கரெக்டாக, ஸோ இந்த ஒய்யை நான் செட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ செட் பண்ணிட்டேன். இப்போ டயக்ராம் படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. எனக்கு எக்ஸு, இதுதான் எக்ஸு நான் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதிலிருந்து இதை நான் அப்படியே செட் பண்ணியிருக்கேன். அப்போது ஒய் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, நமக்கு டயக்ராம் படி பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும், எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, இங்கே T2 இருக்குது. சிம்பிள், புரிஞ்சுதா. எனக்கு இப்போ இப்படி இருக்குது. இப்போது இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு நல்லா பாருங்கள். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், வெறும் T2 மட்டும்தான் வரணும். கரெக்டாக, அப்போது T2ங்கிறத நான் தான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன்ல. ஸோ அப்போ நம்ம மாற்றிக்கலாமா. இப்போ என்ன மாற்றணும், எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒய் டாட் லெஃப்ட், ஒய் டாட் லெஃப்ட். ஓகேங்களா, எனக்கு என்ன வரணும், எனக்கு வெறும் T2 தான் வரணும். ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் T2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்துருச்சு. கரெக்டாக, ஸோ இப்போது ஒய் டாட் T2 லெஃப்ட்டு, லைக் ஒய் டாட் லெஃப்ட்டில் என்ன வரணும், T2 வரணும். ஸோ அப்படி வருதுன்னா என்ன அர்த்தம், எனக்கு இது போயிடும். கரெக்டாக, ஸோ இந்த இடத்துல இது போயிட்டு எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல ஜஸ்ட் T2 மட்டும் வரும். ஓகேவா, ஒய் டாட் லெஃப்ட்டு ஈக்குவல் டு எனக்கு என்னது, ஜஸ்ட் T2. முடிஞ்சுதா. இப்போது எனக்கு இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, இப்போ நல்லா பாருங்கள், நான் இதுதான் கோட்லேயே எழுதியிருப்பேன். என்னது, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது, அதுக்கப்புறம் ரொட்டேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இது ரெண்டும் புரிஞ்சுதா. இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணுன்னா, நமக்கு இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இது மட்டும் இல்லாமல் ஹைட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணிகிட்டே வந்திருப்போம். பட் அது வந்து இங்கே கரெக்டாக வராது, இங்கே தப்பாக வரும். ஸோ ஹைட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா, ஓகேவா, ஸோ நாம் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இன்செக்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், எஸ் ஒரே நிமிஷம், எஸ்
நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம இந்த ஹைட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்காக பண்ணணும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். லெஃப்ட்டோட ரைட்டோட ஹைட்டு பார்க்கணும். எந்த ஹைட்டு பெருசாக இருக்கோ அதை எடுத்துக்கணும், அதோட +1 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் என்னது, எக்ஸோட ஹைட்டு. சேம் அதோட ஒய்யோட ஹைட்டும். இப்போ நல்லா பாருங்கள், நமக்கு இங்கே இது ரெண்டுக்குமே சேம் தான் வரும். ஸோ அதனால் இந்த கோடே பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள் தெரியும். ஓகேவா, ரெண்டுக்குமே சேம் தான். ஒய்யோட ஃபஸ்ட்டு இப்போது ஒய் வருது கரெக்டாக, அப்போ என்ன பண்ணும், ஒய்யை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிட்டு எக்ஸை கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா, இதே எக்ஸ் வருதுன்னா எக்ஸை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிட்டு ஒய்யை கேல்குலேட் பண்ணும். பட் ரெண்டுமே பண்ணலாம், எந்த ஒரு மாற்றமும் வரப்போகுது. பட் இதை மட்டும், இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது கரண்ட் நோட் நமக்கு என்ன ரூட் நோடாக இருக்கணும், எக்ஸ் தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும், எக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுதா? ரைட் ரொட்டேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், அதோட சைல்டு நோடு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட சைல்டு நோடு ரைட் நோடு எடுக்கணும். அப்புறம் ரொட்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ரொட்டேஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் ரெண்டுத்துக்கான ஹைட்டை கேல்குலேட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சுது. ஓகேங்களா, சேம் அதே தான் உல்டாவாக பண்ணணும் இதுக்கு. ஓகேவா, இப்போ உல்டாவாக பண்ணலாமா? நமக்கு என்ன இருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும், ஒரே நிமிஷம். எஸ், இங்கே டயக்ராம்ஸ் இருக்குது, அதனால அந்த டயக்ராம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ உல்டாவாக பண்ணலாமா? ஸோ அப்போ உல்டானா என்னது, ஒய் இங்கே இருக்குது, சரி எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது, அப்புறம் என்ன இருக்கும், T2 இருக்கும். இதை நம்ம பழையபடி மாற்றணும். அப்போ என்னது, இங்கே இப்படி பண்ணணும். அப்போ தான் என்னது, அது லெஃப்ட் ரொட்டேஷன் ஆகும். கரெக்டாக, லெஃப்ட் ரொட்டேஷன். அப்போ என்ன ஆகும், எனக்கு எக்ஸ் மேலே வரும், அடுத்தது சரி ஒய் மேலே வரும், எக்ஸ் இங்கே வரும். அதுக்கப்புறம் என்ன வருங்க, நமக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தது போன டயக்ராம்லேயே பார்த்துருப்போம். இங்கே என்னது, நமக்கு T2 வரும். புரிஞ்சுதா? நம்ம அதே தான் இங்கே பாருங்கள், இதே தான் இங்கேயும் வந்திருக்கும். கரெக்டாக, இப்போ இதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது இதுதான். கரெக்டாக, நமக்கு கொடுக்குறதுக்கு இதுதான். ஓகேங்களா, இப்போ இன்புட்டில் நமக்கு வர நோடு என்னது, எக்ஸ். கரெக்டாக, இப்போது நான் என்ன கேல்குலேட் பண்ணணும், ஒய்யை கேல்குலேட் பண்ணணும். ஒய் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், நல்லா பாருங்கள். எக்ஸ் டாட்டு ரைட், கரெக்டாக, நமக்கு என்னது எக்ஸ் டாட் ரைட் என்னது, ஒய். ஓகேங்களா, அதே மாதிரி T2 என்னது, அந்த ஓகேவா, அந்த ஒய் டாட் லெஃப்ட் என்னது, எனக்கு என்னது T2. ஓகேவா, இப்போ பாருங்களேன், நம்ம பார்த்தது லெஃப்ட் ரொட்டேஷன் முன்னாடி பார்த்தது ரைட் ரொட்டேஷன், அது முடிஞ்சுது. கரெக்டாக, இப்போ என்னது, நமக்கு சேம் ஒய்யை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னது, எக்ஸ் டாட் ரைட். அடுத்தது T2வை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னது, ஒய் டாட் லெஃப்ட். அச்சீவ் பண்ணிட்டோமா? சேம் அதே தான் நம்ம இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, அதே தான் உல்டாவாக பண்ணோம்னா நமக்கு இது ஆன்சர். ஓகேங்களா, அங்கே என்ன பார்த்தோம், ரைட்டு பார்த்தோம், இந்த இடத்துல லெஃப்ட்டில் போடணும். இங்கே என்ன பார்த்தோம், லெஃப்ட்டு பார்த்தோம், அதே இங்கே ரைட்டில் போடணும். அதே தான் இங்கேயும். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் போட்டு பாருங்கள், ஆன்சர் வரும், கண்டிப்பாக வரும். அங்கே நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும், ரூட் நோடா எக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஒய் வந்துச்சு, எக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே என்ன வரும், எக்ஸ் வரும், ஒய்யை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது நான் வெறும் ஒரு 3 நோடு வச்சு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக, என்னென்ன நோடு, எக்ஸ், ஒய் அண்ட் D2. கரெக்டாக, பட் இது எவ்வளோ நோட்ஸ் வந்தாலும் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஏன், நாம் ஒரு ட்ரீக்குள்ளே இருக்கிற சப் ட்ரீக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரொட்டேட் பண்ண போகிறோம். கரெக்டாக, இல்லைன்னா ஹோல் இதுவும் பண்ணுவோம். பட் மொத்தத்தில் நமக்கு என்ன இருக்கும், ஒரு ட்ரீ இருக்கும், அதுக்கான சப் ட்ரீ இருக்கும். அப்படி சப் ட்ரீ இல்லைன்னா அது என்னவாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இது அப்ளிகேபிள் ஆகும். நம்ம எல்லாத்துக்குமே ரொட்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, அந்த ட்ரீயோட சப் ட்ரீ, அந்த சப் ட்ரீயோட லெஃப்ட், இல்லைன்னா அந்த சப் ட்ரீயோட ரைட், இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஸோ இதை வச்சு நம்மளால் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் கேல்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் புரிஞ்சுதா? இப்போது நம்ம 4 பார்த்துருக்கோம். ஒன்று என்னது, ஹைட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அடுத்தது பேலன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் லைக் ரொட்டேஷன்லேயே 2 இருந்துச்சு, என்னது லெஃப்ட் ரொட்டேஷன், ரைட் ரொட்டேஷன், 2 எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு கோட் வைஸில் பார்த்துட்டோம். இப்போ லாஜிக்காக பார்க்கலாமா, இந்த 4 வச்சு நம்மளால் ஈஸியாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட முடியும். இப்போ பார்க்கலாம் கோடை. ஓகேவா, ஸோ எஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அங்கே இன்செர்ட்டுங்கிற மெத்தட் எழுதுவோம். கரெக்டாக, ஸோ இன்செர்ட்டுன்னு மெத்தட் எழுதுனோட நமக்கு அந்த ரூட்டை பாஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கூட எடுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ ரூட்டு ப்ளஸ் அந்த டேட்டாவை 2 பாஸ் பண்ணுறேன். அதாவது இது எதுக்குன்னா, ஓகேவா, இது எதுக்குன்னா இந்த மெத்தட் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நமக்கு ஒரு நோடு இருக்குது, 1 2 4 5 6 7 இப்படி ஒரு நோடு இருக்குது. கரெக்டாக, இந்த நோடில் வந்து புதுசாக ஒரு நோடு ஆட் பண்ணுறோம்னா, ஓகேங்களா, அப்போது நம்ம அப்படியே டேரெக்டாக அந்த பைனரி சர்ச் ட்ரீயில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன், நம்ம இது பேலன்ஸாக
இன்பேலன்ஸான்னு பார்க்கணும். இன்பேலன்ஸாக இருந்தால் அதை பேலன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், அதான ஏவிஎல் ட்ரீ. ஸோ அந்த ஏவிஎல் ட்ரீயை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் தான் இது. ஸோ இது எல்லாமே நம்ம கோட் லைக் தியரியாக முன்னாடி பார்த்துருப்போம், பட் கோட் வைஸில் பார்க்கல. ஸோ அதனால தான் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இன்செர்ட் பண்ணுறோன்னா ஒரு எலமெண்ட் வரும் கரெக்டாக, அந்த எலமெண்ட் தான் இது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரூட் இருக்காது. ஸோ ரூட்டோட பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணலாம், இல்லைனாலும் இதை வச்சு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை குளோபலாகவே வச்சுக்கலாம். பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், பேராமீட்டர்ஸில் பாஸ் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு இந்த மெத்தடை கால் பண்ணுது. ஓகேங்களா? இது ஆஸ் யூஷுவல் நார்மல். ஓகேவா? இப்போது இது நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு நோடு வருது, அதை ஆட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஒரு ட்ரீயே க்ரியேட் ஆகலை, ஒரு ஏபிஎல் ட்ரீயே க்ரியேட் ஆகலைன்னு அர்த்தம். பட் இப்போதைக்கு அது ஏதாச்சும் ஒரு நோடு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும், இது ரன்னே ஆகாது. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ஒரு கேஸை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது முதல்ல ஒரு நோடாவது ஆட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுறது தான். ஸோ இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இது பைனரி சர்ச்சோட ஆப்ரேஷன் தான். என்னது, நமக்கு கொடுத்துருக்க நோடு டேட்டா வந்து நமக்கு நோடில் இருக்கிற டேட்டா விட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். கம்மியாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம், நாம் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? இது அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ரைட் சைடில் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இது என்னது, நம்ம அப்படியே இந்த பைனரி ஆப்ரேஷன் வச்சு போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ எதுவுமே இது கம்மியாக உள்ள இதாக இல்லைன்னா அது நோடுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் எனக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டோர் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட்டு பைனரி ஆப்ரேஷனுக்கு. அதாவது லெஃப்ட்டில் ஆட் பண்ணுமா ரைட்டில் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெக்கஷனில் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஹைட்டை கேல்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த நம்ம மேலே பார்த்ததுலேயே என்ன பண்ணுவோம், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதோட +1 ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஹைட் ஆட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? இவ்வளோ தான். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மெயின் மெத்தட். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நீங்கள் என்னோட அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிங்கனாலே இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? இது வரைக்கும் பைனரி சர்ச் ட்ரீ எல்லாத்தையும் பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே வரதான் மெயின். ஓகேங்களா? நம்ம பேலன்ஸுங்கிற மெத்தட் ஆல்ரெடி எழுதியிருந்தோம். ஸோ நமக்கு இங்கே என்ன வரும், ஒரு இன்ட்டு வேல்யூ வரும். கரெக்டாக? அந்த கெட் பேலன்ஸுங்கிற மெத்தடை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பட் இருந்தாலும் சொல்கிறேன். கரெக்டாக? லெஃப்ட் மைனஸ் ரைட். ஓகேங்களா? அதை கேல்குலேட் பண்ணுறது தான் நமக்கு என்னது, பேலன்ஸ். ஓகேங்களா? அது என்னவா இருக்கணும், நமக்கு எந்த ஃபார்முலா படி பார்த்துருப்போம். பட் இங்கே 4 மெத்தட் எப்படி எழுதுறோன்னு சொல்லிடுறேன். நல்லா பாருங்கள். இந்த பேலன்ஸ் ஆனது வந்து ஓகேங்களா 1 விட ஓகேவா அதிகமாக இருக்குன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ட்ரிக்கு. ஓகேங்களா? கோட் வைஸில் லெஃப்ட்டு ரைட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துடலாம் அப்படியே. எஸ், ஓகே, இது கிளியராக வரல, இல்லை நான் எழுதவே செய்கிறேன். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், இப்போது 1 விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொடுத்துருக்க டேட்டா வந்து லெஃப்ட் நோடை விட ஓகேவா கம்மியாக இருக்குன்னா ஜஸ்ட்டு லெஃப்ட் ஆப்ரேஷன். ஓகேங்களா? சேம் அதுவே 1 விட அதிகமாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் கொடுத்துருக்கிற டேட்டா விட ஓகேவா லைக் லெஃப்ட் சைடில் இருக்கிறத விட இது அதிகமாக இருக்குன்னா லெஃப்ட் ரைட் ஆப்ரேஷன். அதாவது இது நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தது, நமக்கு ஒரு நோடு வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் மட்டும் பிரிண்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். கரெக்டாக? அதுக்கு என்ன பண்ணியிருப்போம், நம்ம ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அது என்ன கேஸ், எல்எல் கேஸ்ன்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக? அதுதான் இது என்னென்னா ஓகேங்களா, லெஃப்ட்டு ரைட்டு ஜிக்ஸாக்காக இருந்திருக்கும். கரெக்டாக? இப்படி ஜிக்ஸாக்காக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கேஸு. நம்ம இங்கே பார்ப்போமா, நம்ம இப்போ நம்ம ரொட்டேஷனை எழுதி வச்சுருந்தோம். இங்கே பாருங்களேன், நான் சொன்னது தான், பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி டேட்டா வந்து லெஃப்ட் நோடு டேட்டா விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம், இது வந்து எல்எல் கேஸு. ஓகேவா? எல்எல் கேஸ்னால் நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், ரைட் ரொட்டேஷனை பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ரைட் ரொட்டேஷனை அப்படியே நம்ம எழுதி வச்சுருக்கோம். கரெக்டாக? இதுவே நல்லா இங்கே பாருங்கள், சேம் 1 விட அதிகமாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அந்த நோடு வந்து லெஃப்ட் நோடை விட டேட்டா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த நோடுக்கான லெஃப்ட் நோடுக்கு ஓகேங்களா, லெஃப்ட் சைல்டு நோடுக்கு நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் நோடு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரைட் நோடு ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது ஏன் பண்ணுறவங்கிறது போன வீடியோவில் பார்த்துருப்போம், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிடுங்க, வித் எக்ஸாம்பிளோட நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். இதுவே தான் சேம், இதே -1க்கு கீழே இருக்குது அப்படின்னா நல்லா பாருங்கள். இப்போது இதே -1க்கு ஓகேவா அது லைக் அதிகமாக இருக்குது, சாரி தப்பாக போட்டேன், இப்படி இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஓகேங்களா
டேட்டா ஓகேவா ரைட்டை விட அதிகமாக இருக்குன்னா நமக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்போது ஓகேவா நான் தப்பாக சொல்லிட்டேன்னா அந்த டேட்டா விட அதிகமாக தான் இருக்குது. ஓகே கரெக்ட் ஓகேவா. ஸோ யா இப்படி இருக்குன்னா நம்ம ரைட் ரொட்டேஷன் ரைட் கேசஸ்னு அர்த்தம். அப்போ என்னது லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுவே இப்படி மாறி இருக்குன்னா ஓகேங்களா சேம் இதுலேயே இருக்குது ஆனால் டேட்டா விட ரைட்டு வந்து அதிகமாக இருக்குன்னா நமக்கு என்னது இந்த ஜிக்ஸாக் ஓகேங்களா அது பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் இது லெஃப்ட்டு இது ரைட்டு லெஃப்ட் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஓகேவா. இங்கே பாருங்களே நம்ம என்ன பண்ணியிருப்போம் -1 இருக்குது ஓகேங்களா. நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம் ஜஸ்ட்டு லெஃப்ட் ரொட்டேஷனை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை சேம் அதே தான் பட் இது என்னது லெஸ்ஸர் தென் அப்படின்னு என்னது அந்த ரைட்டுக்கு ரைட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு லெஃப்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் கோடு ஓகேங்களா இவ்வளோ தான் கோடு. ஸோ இந்த கோடுக்கு நமக்கு 4 தான் தேவைப்பட்டது. என்னது ஹைட் மெத்தட் அது என்னது அதே மாதிரி பேலன்ஸ் மெத்தட் ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் ரொட்டேஷன் அண்ட் ரைட் ரொட்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னது அதே ரைட்டு அதே லெஃப்ட்டு தான் கண்டிஷனை பேஸ் பண்ணி மாறும். அந்த 4 கேசஸ் மட்டும் இருக்குது. ஸோ இந்த 4 கேசஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த இதுக்கான தியரி இது புரிஞ்சிருக்கும். மேபி இதுவே சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும். இதுவும் புரியலனா பழைய வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு இப்போது ஏவிஎல் ட்ரீயில் இன்செக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெலிஷன் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் டெலிஷன் வந்து அவசியமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஏவிஎல் ட்ரீனா என்ன அந்த ஏவிஎல் ட்ரீயில் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறதே மோர் தென் எனஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி ஃப்யூச்சரில் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் கவர் பண்ணக்கப்புறம் ஓகேவா. ஸோ எல்லா அல்காரிதத்தையும் கவர் பண்ணக்கப்புறம் ஆப்ஷனெல்லாம் வேணால் டெலிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு யாராச்சும் கேட்டிருக்காங்க இல்லை மேண்டட்டரினா ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதிகமாக அது தேவைப்பட்டுச்சு நிறைய பேர் கேட்டிருந்தா டெலிஷன் பார்க்கலாம். இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அதோட நான் கிட்டத்தட்ட 1 வாரமோ இல்லை 1.5 வாரமோ வீடியோ போடல. ஸோ டியூ டு ரொம்ப பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. எனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வரல. நான் இதே மாதிரி கொஞ்சம் தான் இப்போ தான் நான் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. ஸோ see you guys in another great video. Keep coding guys. Bye bye.